யாரு லைட்ஸ் ஆஃப் பண்ணது? நல்ல கொஸ்டின் தான். சொல்ல போனா கரெக்டான டைமிங். ஏன்னா அந்த டெலிவரி ட்ரக்க நான் ட்ரேஸ் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, கொஞ்சம் இரு, இதை நாம ஜூம் பண்ணி பார்க்கலாம். சீட்ல டிரைவரே இல்ல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. இந்த வெப்ப வெயிலும் தாங்க முடியல. என்னோட டியோடரண்டால கூட தாக்கு பிடிக்க முடியல. நாம இப்போ அப்கிரேட் பண்ணிட்டோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்த பாப்பீங்க. யாரு கண்ணுல வேணாலும் மண்ணை தூவி ஏமாத்தலாம், ஆனா என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. புரிஞ்சுதா? ப்ரீ ப்ரோகிராமிங் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர் இதுல இருக்கு. அப்போ இதுதான் ட்ரக்க டிரைவ் பண்ணிருக்கு, கண்ட்ரோலும் பண்ணிருக்கு. அப்ப மவுஸ் எதுவுமே இல்ல போல இருக்கு. அதுதான் உண்மை. கிராடன்பர்க் கம்ப்யூட்டரை ஃபிக்ஸ் பண்ற விஷயத்துல ரொம்ப கில்லாடின்னு எனக்கு தெரியும். இப்ப நாம எங்க போறோம்னு நம்ம கண்ணுக்கு சரியா தெரியவே இல்லையே. ரிலாக்ஸ், நாம அந்த எக்ஸ்டர்னல் கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த ஆன் போர்ட்ல இருக்கிற கம்ப்யூட்டர் தான் ட்ரக்க டிரைவ் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அது அங்க என்னமோ உனக்கு டிரைவிங் பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசுற. நம்ம கிட்ட இருந்து எப்படியோ அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இனிமே எப்படி ட்ரேஸ் பண்றதுதான் தெரியல. உன்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இப்போ அது கொஞ்சம் யூஸ் பண்றியா? அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது. என்னது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் இங்க வந்ததுக்கான காரணம் ஃப்ரீ பப்ளிசிட்டிக்காக. உங்கள மாதிரி யாருக்கும் நான் ஹெல்ப் பண்றதா இல்ல. அப்படின்னா உன்னோட இந்த முடிவுல நீ மாற்றமே இல்லன்றியா? ரொம்ப சேஃபா நாம எஸ்கேப் ஆயிட்டோம். இனிமே எந்த கவலையும் இல்ல. யாரும் நம்மள ஷூட் பண்ணவும் முடியாது, அட்டாக் பண்ணவும் முடியாது. அது ஒரு லேடி. அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இங்க பாரு, நாம அவளை அப்படியே விட்டுட்டு போனா நல்லதே இல்ல. ஹலோ லேடி, சன்ஸ்கிரீன் வேணுமா? இந்த மாஸ்க் எல்லாம் எதுக்கு? இந்த Dress போட்டுட்டு நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓ ஓ, இது எல்லாமே செட்டப் தான். சீக்கிரம் ஓடுங்க. இதுக்கெல்லாம் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத பிரெட்டி லிட்டில் ஹெட். ரைட் சைமன்? இப்ப நான் என்ன சொன்னேன்? ரைட் சைமன் ஒண்ணுதான். நான் ரெடி பண்ணிட்டேன் மேம். இப்ப பாருங்க என்னோட விளையாட்ட. ஈஸியா உங்களை ட்ரேஸ் பண்ணிடலாம். அழகு ராஜாவை பிடிச்சிடலாம். ஏர் கண்டிஷனிங். என்ன சத்தம் இது? ஓ, ஏர் கண்டிஷனர் டவுன் ஆயிடுச்சு. யாரோ நம்ம சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. யாரோ இத ரிமோட் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அது என்னதுன்னு எனக்கு தெரியாது. இது உன்னோட குதிரை தானே, எப்படி உனக்கு தெரியாதுன்ற? நான் எப்படி இந்த குதிரை மேல வந்தேன்னு எனக்கே சரியா தெரியல. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? சாலி ஆம்புஸ்டா சிஸ்டம். அவங்க நம்மள ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் அந்த சிஸ்டமை கண்டுபிடிச்சு டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். பவர் நிறைய இருந்தாதான் நம்மளால ஃப்ளை பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு டிரைவும் பண்ணலாம். வேற வழியே இல்ல. இப்போ விண்டோஸ் நம்ம ஓபன் பண்ணி தான் ஆகணும். ஆமா, வேர்த்து கொட்டுது, முடியல. அவங்க நம்மள அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. இந்த மாதிரி அவசரம் ஏற்படும் போது நம்ம அதிரடியா ஏதாவது செஞ்சாகணும். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம டிஃபென்சிவ் சிஸ்டத்தை நாம ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். நம்ம கிட்ட எப்ப இருந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு? கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். நீ செக் பண்ணி பாரு. அந்த புது மெத்தமானிசம் சிஸ்டத்தை நான் செக் பண்ணி பார்க்கறேன். அது எங்க இருக்கு? கண்டிப்பா அது இங்கதான் எங்கேயோ இருக்கும்னு தோணுது. இத நான் குதிரையோட வாயில இருந்து வெளியே எடுத்துட்டேன். எப்படி? சாரி.
இல்ல. நம்மள நெருங்கி வந்துட்டாங்க. உலகத்திலே எது ஆபத்தான இடம்னு யாராவது கேட்டாங்கன்னா அது இந்த டெசர்ட் தான் நான் அடிச்சு சொல்லுவேன். ஹேய், இதுல ஏதோ ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க தாக்குறாங்க. இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த அப்கிரேட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் விட்டுட்டேன். எனக்கு எந்த க்ளோவும் கிடைக்கல. அது என்னது? பென், ரேட்டபிள் கம்ப்யூட்டர் கேபிள் மாதிரி இருக்குல்ல? அப்படின்னா ட்ரக்க டிரைவ் பண்ணது கம்ப்யூட்டர்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பாத்தியா, இது டேமேஜ் ஆயிருக்கு. அப்புறம் அந்த கிட் மார்க்ஸ். சரி போதும், நம்ம மத்த விஷயம் எல்லாத்தையும் மினிமோ ஸ்கூல்ல போய் பேசிக்கலாம். டியா, நாம இப்போ அந்த இடத்தை நெருங்கி வந்துட்டோம். கடைசியா ஒரு பிக் புஷ் கொடுத்தா என்ன? என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் செய்யறேன். ஏன் சார்பா டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆன் பண்ணட்டுமா? சுத்தமான தண்ணீர். மன்னிச்சிரு. என்ன வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கியா? இன்னொரு பீஸ் ஆஃப் கேபிள் இருக்கு, அங்க பாருங்க. என்ன இது? அங்கங்க இப்படி கேபிள்ஸ் எல்லாம் விழுந்து கிடக்குது. ஓ, இந்த ஸ்மெல்ல தாங்க முடியல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இத ஒரு கேமல் தான் செஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேமல் கூட இங்க உயிரோட வாழ முடியாது. நீ சரியா தான் சொன்ன ட்ராப். இங்க ஈகிளும் கேமலும் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது இந்த டெசர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க உயிரோட திரும்ப போறது முடியாத காரியம் போல இருக்கு. அது அங்க பாருங்க. கடைசியில நாம கழுகுக்கு இரையாயிடுவோம் போல இருக்கு. கவலைப்படாத, நான் அதிரடியா சில வேலையை செய்யறேன் பாரு. மிக விரைவில் அந்த ஜுவல் எனக்கு சொந்தமாயிடும். ஐ மீன் நமக்குன்னு சொல்ல வந்த. அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா மேம்சா? ஓ, அப்படின்னா ஒருவேளை அது அங்க பாரு. அதோ அங்க. என்னது அது? அங்க ஒரு டயர் விழுந்து கிடக்குது. நாம அங்க போலாம். அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப பாருங்க என் விளையாட்ட. ஆயிலா ஆயில ஊத்தி என்ன தடுக்கலான்னு நீ பாக்குறியா? அவங்க நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? சரி, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு ட்ராப். உன்கிட்ட எவ்வளவு சன்ஸ்கிரீன் மீதி இருக்கு? நிறைய இருக்கு. நான் என்ன பண்ண சொல்ல? ஐடியா. வாவ். எல்லாத்தையும் லோட் பண்ணுங்க. அட்டாக்! அதோ அங்க பாரு. அடுத்த 10 செகண்ட்ல நம்ம அங்க இருப்போம். சொன்னபடி வந்து சேர்ந்தாச்சு. நாங்களும் வந்துட்டோம். அவங்கள விடக்கூடாது. அங்க பாருங்க, அங்க என்ன இருக்கு பாருங்க. ஜாக்பாட். ஓ, இவங்க நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்களே, என்ன பண்றது? இந்த டிராமா ரொம்ப ஓவரா இருக்கு. என்னால இத பொறுத்துக்கவே முடியல. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எஸ். ஹே, சாலி எங்க? ஓ, எதுக்காக நம்மள அவங்க ஏமாத்திட்டு போறாங்கன்னு தெரியல.
பிரமாதம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அந்த புதையல் என்கிட்ட வந்துருச்சு. சீக்கிரம் அது வழியில எடு. அந்த ஜுவல்ஸ் எங்க இருக்கு? அநேகமா அந்த பாழா போன கேமல் தான் போல இருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன். தி நோபல் கேமல், இது பேர் தான் ஜுவல். இதுதான் மவுண்ட் ராட்டன்பர்க்கோட பெட் நேம். ராட்டன்பர்க்ஸோட பயோகிராஃபிய படிச்சு பார்க்கும்போது ஜுவல் வில்லேஜ்ல இருக்கிற சில ஜனங்க பரிசா கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா அவர் அவங்களுக்கு ஃப்ரீ வைஃபைய கொடுத்திருக்காரு. ஆனா அந்த எல்லா டீடைல்ஸும் இதுக்குள்ள இருக்கு. ஃப்ரீயா இருக்கும்போது இத படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். தேடி போன ஜுவல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. மவுஸ் ராட்டன்பர்க் இப்போ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாரு. கடைசியில புதையல் கிடைக்கும் நினைச்சு ஆசைப்பட்டு போனது வீணாயிடுச்சு. அந்த வாயுதேசில இருந்து 2 கம்ப்யூட்டர் கேபிள நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அத கேமல் நல்லா கடிச்சிருக்கு. சரி, இப்போ அடுத்ததா விளையாட்டு செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதோட டெசர்ட் எபிசோட்ஸை நம்ம முடிச்சுக்கலாம். குட் பை. இப்போ மாரத்தான் ரேஸ்ல ஓடுற மாதிரி அவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல விஷயம் என்னன்னா, சுட்டெரிக்கிற சன்னால யாருக்கும் சன்பர்ன் ஏற்படல. வரட்டா?